friends, welcome to EasyECE tutorial. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் BCD Subtraction. நம்மளுடைய previous வீடியோலயும் BCD Subtraction தான் பார்த்திருந்தோம். அதுல எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்த்திருந்தோம். ஒரு ப்ராப்ளமோட இன்னொரு ப்ராப்ளம் சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால இந்த வீடியோவில் BCD Subtractionக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்க்கு முன்னாடி அகைன் ஸ்டெப்ஸை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் போட்டிருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, BCD Subtractionல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 2 டெசிமல் நம்பர்ஸையும் நம்ம BCDயா கன்வெர்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, எந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணுமோ அந்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 9th காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். ஓகேவா, எந்த வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணணுமோ அந்த வேல்யூக்கு 9th காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். 9th காம்ப்ளிமெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, அந்த 9th காம்ப்ளிமெண்ட் வேல்யூவை இன்னொரு நம்பர் இருக்கு பாத்தீங்கன்னா, தட் இஸ் -1 சொல்லுவோம். ஸோ அந்த நம்பரோட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய ரிசல்ட் வேல்யூ லெஸ் தேன் 9 ஈக்குவல் டு 9 கிரேட்டர் தேன் 9 சொல்லிட்டு செக் பண்ணணும். சப்போஸ் இப்போ நம்ம ஆட் பண்ணி வந்த ரிசல்ட் ஈக்குவல் டு 9 ஆர் லெஸ் தேன் 9 இருந்தது அப்படின்னா த ரிசல்ட் இஸ் அ வேலிட் BCD நம்பர். ஓகேவா, ஸோ அந்த ரிசல்ட்ல நம்ம எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. சப்போஸ் நம்மளுடைய 4-bit ரிசல்ட் கிரேட்டர் தென் 9 இருந்தது அப்படின்னா நமக்கு ஆட் பண்ணி வந்த ரிசல்ட் இஸ் இன்வேலிட். ஸோ அதுல இருந்து வேலிட் BCD நம்பர் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த பர்டிகுலர் 4 பிட்ஸோட மட்டும் நாம 6 தட் இஸ் 0 1 1 0 ஆட் பண்ணணும். ஓகேவா, ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வேலிட் BCD நம்பர் கிடைச்சிடும். அவ்வளோதான் ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டெசிமல் நம்பர்ஸை BCDயா கன்வெர்ட் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டெப், நம்ம எந்த வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணுமோ அதுக்கு 9th காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். தேர்ட் ஸ்டெப், அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு த ரிசல்ட் வேல்யூ இஸ் லெஸ் தேன் 9 கிரேட்டர் தேன் 9 ஈக்குவல் டு 9 சொல்லிட்டு செக் பண்ணணும். இந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், BCD சப்ட்ராக்ஷன் நம்ம ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா, ஸோ அதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வாங்க ப்ராப்ளம்குள்ள போகலாம். ஓகே, நம்மளுடைய செகண்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 695 minus 434. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். இந்த வீடியோவில் BCD சப்ட்ராக்ஷனுக்கு இன்னொரு ப்ராப்ளமும் பார்க்கலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கிளியரான ஐடியா கிடைக்கும். ஓகேவா, ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கோம், 695க்கு BCD நம்பர் எழுதணும் ஆஸ் யூஷுவல். ஸோ 695க்கு BCD எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 6க்கான BCD வேல்யூ இஸ் 0 1 1 0, 9க்கான BCD வேல்யூ இஸ் 1 0 0 1, 5க்கான BCD வேல்யூ இஸ் 0 1 0 1. ஓகே, நெக்ஸ்ட் 434க்கு நம்ம BCD வேல்யூ எழுதணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், இதை சிம்பிளா பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வேல்யூக்கு 9th காம்ப்ளிமெண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, 9th காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 434 என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 9th காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணோம், 3 டிஜிட்டா இருந்ததுன்னா 999ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், 4 டிஜிட்டா இருந்ததுன்னா 49ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்படின்னா இங்க நமக்கு 434ங்கிறது 3 டிஜிட். ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா 999ல இருந்து 434 சப்ட்ராக்ட் பண்ணலாம். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா 565. இப்போ இந்த 565க்கான BCD வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா, ஸோ 565 நான் டைரக்டா எழுதாம 9th காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 434 சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அப்படின்னா 565க்கான ஈக்குவலன்ட் BCD வேல்யூ இஸ் 5க்கு 0 1 0 1, 6க்கான BCD வேல்யூ இஸ் 0 1 1 0, 5க்கான BCD வேல்யூ இஸ் 0 1 0 1. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா 695க்கான BCD வேல்யூ எழுதியாச்சு. அண்ட் தென் 434க்கு 9th காம்ப்ளிமெண்ட் எடுத்து அதுக்கான BCD வேல்யூ எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், we have to add 695 and 434. ஸோ ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், LSBல இருந்து வருவோம். LSBல இருந்து ஆட் பண்ணீங்கன்னா 1 + 1 10, 10க்கு சம் வேல்யூ 0, கேரி வேல்யூ 1, 1 + 0 1, 1 + 1 10, 10க்கு சம் வேல்யூ 0, கேரி வேல்யூ 1, அகைன் 1 + 0ங்கும்போது நமக்கு 1. ஃபர்ஸ்ட் குரூப் ஃபினிஷ் பண்ணியாச்சு. செகண்ட் குரூப் பண்ணும்போது 1 + 0 1, 0 + 1 1, 0 + 1 1, 1 + 0 1. செகண்ட் குரூப் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தேர்ட் குரூப் 0 + 1
1, 1 plus 0, 1, 1 plus 1, 10. 10க்கு sum value 0, carry value 1. Again 1 plus 0 நமக்கு என்ன வரும்னா 1 இருக்கும். Okay. இப்போ third step complete பண்ணியாச்சு. Next என்ன பண்ணணும்? ஒவ்வொரு 4 bit குரூப்பும் நமக்கு greater than 9, less than 9, equal to 9 சொல்லிட்டு செக் பண்ணணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 குரூப்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாஸுமே greater than 9 தான் இருக்கு. ஓகேவா? சோ அப்படின்னா என்ன பண்ணணும் நாம ஃபர்ஸ்ட் குரூப்போடையும் 0110 ஆட் பண்ணணும், செகண்ட் குரூப்போடையும் 0110 ஆட் பண்ணணும், தேர்ட் குரூப்போடையும் நம்ம என்ன பண்ணணும்னா 0110 ஆட் பண்ணணும். ஓகேவா? சோ அதுதான் நான் இங்க பிளஸ் போட்டுருக்கேன். ஓகே, சோ இப்போ இந்த 6 நம்ம வந்த ரிசல்ட்டோட ஆட் பண்ணலாம். அப்பதான் நமக்கு வேலிட் BCD நம்பர் கிடைக்கும். as usual என்ன பண்ணலாம்னா LSB ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வரலாம். ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 0 plus 0 0, 1 plus 1 10, 10க்கு sum value 0, carry value 1, again 1 plus 1 10, 10க்கு sum value 0, carry value 1, 1 plus 1 10, 10க்கு sum value 0, carry value 1 இருக்கும். அந்த 1 நான் ஒரு பாக்ஸ் போட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் குரூப் ஆட் பண்ணலாம். செகண்ட் குரூப் ஆட் பண்ணும்போது 1 plus 0 1, 1 plus 1 10, 10க்கு sum value 0, carry value 1, 111 வரும். 111 ஆட் பண்ணும்போது 11, 11க்கு sum value 1 and carry value 1, 1 plus 1 10, 10க்கு sum value 0 and carry value 1 அந்த carry நான் ஒரு பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் குரூப் ஆட் பண்ணும்போது என்ன வரும் உங்களுக்கு? 1 plus 0 1, 1 plus 1 10, 10க்கு sum value 0, carry value 1, again 1 plus 1 10, 10க்கு sum value 0, again carry value 1, 1 plus 1 10, 10க்கு sum value 0, carry value 1. ஓகே, சோ இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் குரூப்னுடைய அடிஷன் ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு கேரி இருக்கு, செகண்ட் குரூப்னுடைய எண்ட்லயும் கேரி இருக்கு, தேர்ட் குரூப்னுடைய எண்ட்லயும் நமக்கு கேரி இருக்கு. சோ அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த கேரியை ஆட் பண்ணணும். கேரி ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் குரூப்னுடைய எண்ட்ல வந்ததை செகண்ட் குரூப்போட ஆட் பண்ணணும், செகண்ட் குரூப்னுடைய எண்ட்ல வந்ததை தேர்ட் குரூப்போட ஆட் பண்ணணும். தேர்ட் குரூப்னுடைய எண்ட்ல வந்ததை எங்க ஆட் பண்ணணும்? கரெக்ட், நம்மளுடைய LSB பிட்டோட ஆட் பண்ணணும். சரியா? சோ இப்போ இந்த கேரி எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 0 plus 1 1 and 0 0 0 இருக்கும். அடுத்து செகண்ட் குரூப் வரும்போது 1 plus 1 10, 10க்கு sum value 0, carry value 1 and 1 0. அகைன் இப்போ தேர்ட் குரூப் வரலாம். தேர்ட் குரூப் வந்தோம்னா 1 plus 1 10, 10க்கு sum value 0, carry value 1 and 0 0ன்னு இருக்கும். சரியா? இப்போ இந்த வேல்யூ கரெக்டா இல்ல தப்பான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். செக் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த வேலிட் BCD நம்பர்ஸ்க்கான டெசிமல் நம்பர்ஸை எழுதணும். எழுதுனீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 0001க்கான வேல்யூ இஸ் 1 and 0110க்கான வேல்யூ இஸ் 6 and 0010க்கான வேல்யூ இஸ் 2. ஓகேவா? சோ இப்போ நீங்க 695ல இருந்து 434 சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க. சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வேல்யூ 261 ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? This is about BCD subtraction. ரொம்ப ஈஸியான சப்ட்ராக்ஷன். இதே மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தப்பாகாது. சரியா? ஓகே, இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. யுவர் கமெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி வேல்யூபிள் டு அஸ். அண்ட் தென் உங்களுக்கு சஜஷன் இருந்தாலும் அந்த சஜஷனையும் எங்களுக்கு சொல்லுங்க. அதை பேஸ் பண்ணி கண்டிப்பா நான் ஃபியூச்சர் வீடியோஸை இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் பண்றேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே, thank you. Thanks for watching this video.